தெரிஞ்சு எனக்கு மட்டும்தான் கரெக்டாக அமைச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் ஸ்பீடாக வந்துடுவாங்க, நான் ஸ்லோவாக நடக்கிறதால டைமிங் மேட்ச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பண்ணிட்டு ஓகே. அதனால எனக்கு யோகா வந்து காலேஜ் டைம்லேருந்து நாங்களாம் வந்து இந்த தேட்டர் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த மைண்ட் ஸ்ட்ரீட்லாம் பண்ணுவோம். இவன் வந்து அப்போ வந்து பயங்கர டான்ஸராக இருந்தான், இப்போ ஆங்கர் ஆகிட்டான். அடுத்த வருஷம் என்ன ஆக போகிறான்னு தெரியல. சீக்கிரமாக ஏதாவது ஒன்று ஆகும். நான் எப்படி என் லைஃப்பில் வந்து நடுவில் வந்து எனக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தது. அவன் ஆப்ரேஷனாக முடிஞ்சு 2 வருஷத்துக்கு அப்புறமா எப்படியோ வந்துட்டேன். அதே மாதிரி நடுவில் இவனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. மோஸ்ட்டாக காலின்னு சொல்லிட்டாங்க எல்லாமே. இருந்தாலும் அடித்து பிடிச்சி ஏந்து வந்து மறுபடியும் வேலை செய்ய ஒரு பெரிய கைத்தறி தர்றாங்க. என்னதான் சொன்னால் கட்டி பிடிப்பான், நீங்களும் கை தட்டுவீங்க. அதெல்லாம் வந்து கல்ச்சராக மாறிடுச்சு. எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரியல. இந்த டான்ஸ் ஸ்கூல் வந்து நான் ஒரு கெஸ்ட்டாக தான் ஃபஸ்ட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறமா இது என்னோடய ஃபேமிலி டான்ஸ் ஸ்கூலாக மாறிடுச்சு. ஏன்னா வந்ததுக்கப்புறம் என் தங்கச்சியோட பையன் ஒருத்தன் ஆடுறான். எனக்கே சர்ப்ரைஸ். ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது மாமா மாமான்னு ஓடுவான். இப்போ ஸ்டேஜில் நின்று ஆடுறான் செம்மையாக. அவளும் இந்த பையன் வந்து அவங்க இன்ட்ரோ கொடுக்கும்போது முட்டிக்கு கீழே கை காய்ச்சி எவ்வளோ பெரிய பசங்களாம் வர போகிறாங்கன்னு சொன்னான். ஆனால் இந்த டான்ஸ் ஸ்கூலில் கற்றுக்கினா ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஆளாக வரலான்றத நம்ம டான்ஸ் மாஸ்டர் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர் நீங்கள் தான் இல்லை, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் போச்சா? இவரு ஜொர்த்தார டான்ஸ் மாஸ்டர் அவர் தானே. இந்த மொத்த இது வந்து யூஎஸ்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, கனடா யூஎஸ்ன்னு. இப்போல்லாம் தெருவுக்கு தெருவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கெனி சொன்னால் போல உண்மைதான் அது. இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்து சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடுறானுங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த லாக்டவுன் வந்தது அவங்களாம் வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டானுங்க. ஒரு 6000 ரூபாய் ரூம் வாடகை எடுக்கிறானுங்க. வீட்டில் பழைய பீரோவில் இந்த கண்ணாடி எடுத்து 4 சவுத்தில் ஓட்டிட்டு அதை டான்ஸ் போடுறாங்க. கரெக்டாக ஒரு மாதம் ஃபீஸை வாங்குறானுங்க. 2வது மாதம் அப்ஸ்காண்ட் ஆகிறான். அந்த பையன் அரைகுறையாக கற்றுக்கிட்டு வீட்டில் தவிக்கிற பாடு இருக்கு. இந்த அம்மா அப்பாலாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, என் பையன் டான்ஸ் கிளாஸ் போனான். எந்த சொந்தக்காரன் வந்தாலும் தாத்தா காடி கட்டு, பெரியப்பா காடி கட்டு, சித்தப்பா காடி கட்டுன்னு அவன் கற்றுக்கின அந்த 4 ஸ்டெப்பை 4 வருஷமாக இன்னும் 2023 ஆடிட்டு தான் இருக்கான். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப வருஷமாக வந்து இந்த டான்ஸ் ஸ்கூல் நடக்குது. ஃபீனிக்ஸ் டான்ஸ் அகாடமி கனடா யூஎஸ்க்கு வேறு நாட்டிலலாம் பண்ணுறாங்க. அதுக்கே மிகப்பெரிய பாராட்டுகள் தரணும். மணி ப்ரோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா சும்மா காசுக்காக ஆரம்பிச்சு பண்ணாமல் நிறைய பேரோட லைஃபோட க்ரோத்லாம் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்னால் டான்ஸ்லாம் ஆட முடியாது, டான்ஸ் ஆட தெரியாது. ஆனால் டான்ஸ் ஆடுறவங்க வந்து பார்த்தா பொறாமையாக இருக்கும். ஏன்னா டான்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே ஒரு சூப்பரான ஆர்ட். அது வந்து ஒரு ஃப்ரீடம்னு சொல்லுவேன் நான். மற்ற ஆர்ட்டில் எப்படி தெரியல, டான்ஸ் வந்து ஒரு ஃப்ரீடமாக நான் கருதுவேன். அதை ஆடும்போது தான் எல்லா கஷ்டத்தையும் மறந்துடுவாங்க. அதுவும் குறிப்பாக கேர்ள்ஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி, டான்ஸ் ஆடும்போது அந்த பொண்ணு எல்லா வழியும் மறந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணுங்களும் சரி, இப்போ அம்மாவாக இருக்க இந்த 90ஸ்க்கு அப்புறம் பிறந்து சீக்கிரமாக அம்மாவோட நீங்களும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து எல்லாம் டான்ஸ் ஆடும்போது எந்த ஃபீலிங் தான் இருக்காது, ஜாலியாக இருப்பீங்க. அது ஒரு பெரிய ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுவீங்க. எவ்வளோ வேலை செஞ்சாலும் டான்ஸ் ஆடும்போது அவ்வளோ ஜாலி இருக்கும். அதனால் லைஃப் ஃபுல்லாக ஜாலியாக டான்ஸ் ஆடினே இருங்க. நம்ம மணி ப்ரோ கிளாஸுக்கு வந்து என் சீக்கிரமாக நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறேன். என் குழந்தைய சேர்த்து விட்டுறேன். அதுலேயும் எப்படியாவது வளர்த்து விட்டுறேன். ஏன்னா யூஎஸ்ஏக்கு அங்கெல்லாம் எங்கேயோ இருக்குது. அங்கெல்லாம் டான்ஸ் ஆடுனா இப்போ பாடு கை காலெல்லாம் முறுக்கினா தலைகீழ சுற்றுவான், எதோ பண்ணுவான். அந்த டான்ஸாக நமக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த டான்ஸை கற்றுக்குறாங்கன்னா அதை கற்றுத்தரக்கூடிய திறமையும் தகுதியும் இருக்கிறதால தான் அதை கற்றுக்குறாங்க. ஸோ ஃபீனிக்ஸ் பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியும்ல. ஃபஸ்ட்டு ஆக்டிவாக எல்லாம் மூச்சு இருக்கிறவங்களாம் கையாட்டுங்க. சவுண்ட்லாம் வேணா, அப்புறம் நைட்டு இஞ்சி மரப்பா போடணும். ஓகே சரி. எத்தனை பேர் என்ன டிவியில் பார்த்துருக்கீங்க? ஏன்டா இவங்க டிவியில் பார்த்தா எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க? பார்த்தா ஒருத்தர் 2 கை தூக்குறான் பாரு. ஒரு அக்கா கால் வர தூக்க ட்ரை பண்ணுது. அது அப்படியே கீழே வைங்க. பட் இருந்தாலும் ஓகே. கமிங் பேக் டு தி டான்ஸ் பிரதர், நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. இது எத்தனாவது வருஷம்? 9th இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க. சீக்கிரமாக ஃபஸ்ட்டு வந்து சில்வர் ஷூட் தான் வரும்போது 25வது வருஷம். 25வது வருஷத்துக்கு வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து கெஸ்டாக கூப்பிடுறதுனால முயற்சி எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆங்கராக போடுவோன்றத இன்னைக்கு நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிறோம். அந்த பெஸ்ட் ஆங்கர் நீ தான் வச்சாங்க.
அவனுக்கு எல்லாமே தெரியும் எது நடக்கும். இப்போதான் லைட்டு போடுறாங்க. யார் இந்த லைட் எப்போ போட்டது? இப்போ மாட்டிப்பீங்க, யாரும் ஏமாற்ற முடியாது. சரி, சந்தோஷமா டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடுற யாருமே வந்து தடுக்காதீங்க. ஜாலியான ஒரு ஆர்ட் அது. இஷ்டத்துக்கு ஆட விடுங்க. மெயினாக இங்கே கற்றுக்காத வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொந்தக்காரன் வந்தப்போ டார்ச்சர் பண்ணாதீங்க. மாமா காடி காட்டு, தாத்தா காடி காட்டுன்னு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய குடும்பம் அந்த ஒரு குழந்தைக்கு. ஒரு மாஸ்டர் ஆட சொன்னாருன்னா ஆடிக்கலாம். சும்மா சும்மா வீட்டில் ஆடு ஆடினா எப்படி ஆடிப்பாங்க? அதனால் தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. ஏன்னா அது ஆட தெரியாத எனக்குலாம் அந்த கஷ்டம் இல்லை. சின்ன வயசில் ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் என் பையன் செம்மையாக ஆடுவான், செம்மையாக பாடுவான்றான். நம்ம ஒன்றுமே தெரியாது, வேறு வழியே இல்லாமல் அதெல்லாம் பண்ணுவோம். அவனுங்களும் அந்த சொந்தக்காரங்களும் ரசிக்கிற மாதிரியே ஏமாற்றுவானுங்க. இப்போ நம்ம சொந்தக்காரனாக போகும்போது தான் தெரியாது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அதனால் அதெல்லாம் பண்ணாமல் குழந்தைய வந்து ஃபீனிக்ஸ் சேர்த்து விட்ருங்க. ரொம்ப அருமையாக ஆடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி என் மச்சான் இங்கே அவன் பேர் என்னன்னா ஆரவ். ஆரவ்னு நாங்கள் கூப்பிடுவோம். ஊர்நிதி குமரன். இன்னமும் அவன் பேர் தெரியுமா ப்ரோ? ஊர்ஜித். அவன் வந்து நாங்கள் ஆரவ்னு சொல்லி கூப்பிடுவோம். ஆரவ். ஆமாம். அந்த ஃபேமிலியை வந்து அப்படியே என்னோட ஃபேமிலி மாதிரி தான். நான் சின்ன வயசுலேருந்து எப்படி வரணும்னா அப்படியே அவன் கூட தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ அவன் இப்படி ஆடுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கெஸ்ட்டாகவே ஃபீல் பண்ணல, ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் பார்த்தேன். அதுக்கு ரொம்ப நன்றி. இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இருந்து எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க, சந்தோஷமாக போங்க, பார்த்து பத்திரமா போங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சூப்பர். ஷோ முடியல இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இருப்பேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. வெரி குட். நீங்கள் என்ன ப்ரோ கிளம்புறீங்களா? ஜொர்த்தால 2 கை தூக்கு. அவர் வந்து கொடா எடுத்து கேமராமேன் கிளம்புறாங்க இருக்காரு. 2 கை தூக்கியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.